ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி சண்டே. இந்த சண்டேலாம் எப்படி போச்சு எல்லாருக்கும்? இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் நான் பண்ணும்போது நைட்டு 7 மணி ஆகிடுச்சி. ஆல்மோஸ்ட் சண்டே முடிய போகுது. 4 தான் லன்ச் சாப்பிட்டோம். 2 தான் வந்து நான் லன்ச் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன்னா அதனால ரொம்ப லேட் ஆகிடுச்சி. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வைஃபை வேறு என்னன்னு தெரியல, இன்றைக்கி ஒர்க்கே ஆகலை. சரி லேட்டாக டப் பண்ணிவிட்டு வந்து இந்த வீடியோ போடுற மாதிரி ஆகிடுச்சி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னொரு வாட்டி கேட்குறேன், நல்லா இருக்கீங்கன்னு 10 தடவை கேட்டால் கூட தப்பு இல்லைல்ல. மீன் புட்டு பண்ணுறதுக்காக வந்து தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டுட்டு அதில் மீன் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தண்ணியை எடுத்து வச்சு ஆற வச்சுட்டேன். ரொம்ப கொதிச்சுது, எடுக்க முடியல. புளி தண்ணி ஒரு பக்கம் ஊற வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் மீன்ஸ் காயில் சூடு ஆறுன அந்த ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து வந்து புட்டுக்கு வந்து உதுத்து வச்சுருந்தேன். மீன் முள்ளெல்லாம் மேடம் வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வைக்க சொன்னாங்க. தக்காளி பூண்டு வதக்கி அந்த மீன் குழம்புல போட்டு ஜான் வந்து வதக்கிட்டு இருந்தா. யாருக்கு தெரியுமா எடுத்து வைக்க சொன்னாங்க? இந்த மேடமுக்கு தான். இவங்க தான் பாவம், ரொம்ப பசிச்சது போல் கற்றுக்கிட்டே இருந்தது. மீன் எதனா வந்தால் பசிச்சாலும் கற்றுமே, பூனை தான். அதனால் அதுக்கு ஒரு பங்கு எடுத்து வச்சாச்சு. ஜானை கேட்டுட்டு இருந்தா, பூனை குட்டி போட்டால் நம்மளே வச்சுக்கலாமான்னு. அப்போ நம்ம 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்திடுவாருன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் கத்திரிக்காய் ஒரு 4 கத்திரிக்காய் வந்து இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. சரி ஏன் வேஸ்ட் பண்ணோன்னு அதுவும் போட்டு மீன் குழம்பு வச்சாச்சு. ஆஸ் யூஷுவல் வீட்டில் வச்ச மிளகாத்தூள், கார மிளகாத்தூள், அப்புறம் தனியாத்தூள், மஞ்சத்தூள், கடுகும் வெந்தயமும் வறுத்து அரைச்சது, உப்பு, புளி, ஒரு 3 பச்சை மிளகா இப்படி போட்டு கொதிக்க வச்சாச்சு. ஒரு பக்கம் வந்து மேடம் முட்டை உடைக்க சொன்னான். ஜானுவுக்கு முட்டையை உடைக்க தெரியாது, ஓடோட உடச்சி உள்ளே போட்டுருவா. நீ இந்த வாட்டியாவது நல்லா உடைக்கிறியான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருந்தா. அதான் சிரிச்சிட்டு இருக்கா. எக் ஸ்க்ராம்பிள் மாதிரி பண்ணி எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன். அவளுக்கு குக் பண்ண தெரியாது, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்குறா. குக்கிங் கற்றுக்கிறது நல்லது தானே. நாளை பின்ன டாக்டரோ இன்ஜினியரோ வேறு ஏதோ ஒன்று பெருசாக படிக்க போகும்போது, ஹாஸ்டலில் தங்கும் போது, அப்போ வந்து யாருக்கோ போயிட்டு நான் சமைச்சு எனக்கு தரீங்களான்னு கேட்குறத விட நம்மளே வந்து சமைச்சு மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டேஜை நம்ம உருவாக்கிக்கலாம். சமையல் தெரியறதோட பெரிய பலன் வேறு எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சின்ன வயசில் சமையல் கற்றுக்கிறது ஒன்றும் தப்புலாம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அந்த பொடி மாஸ்லாம் போட்டு அந்த புட்டு வந்து ரெடி பண்ணிட்டேன். புட்டு ஒன்றும் பெருசாக இல்லை, இஞ்சி பூண்டு புட்டு போட்டுட்டு அந்த வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கரம் மசாலா, மிளகா பொடி, உப்பு, தனியா பொடி, பெப்பர் பொடி போட்டு நல்லா கலந்துட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அப்புறம் சுட சுட ரைஸு, அப்புறம் சாதம், மீன் குழம்பு, ஆளுக்கு ஒரு கத்திரிக்காய், 2 துண்டு மீன், சிம்பிளாக கொஞ்சமாக செஞ்சு திட்டமாக சாப்பிட்டோம். உங்களுக்கு எப்படி போச்சு சண்டேன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்க என் வீடியோவை பற்றி. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து இந்த வீக்கெண்ட் முடிஞ்சு இந்த மண்டேயை ஹாப்பியாக தொடருங்க, ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. இன்றைக்கி பண்ணதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். லைஃப் ஒன்ஸ் தான், அதில் எவ்வளோலாம் என்ஜாய் பண்ண முடியும் அவ்வளோலாம் நம்ம வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிக்கணும். நிறைய பேரோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ எனக்கு 35 இயர்ஸ் ஆச்சு. இவ்வளோ வருஷங்களை வேஸ்ட் பண்ணிவிட்டேன்னு நிறைய நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கும் இருக்கும். ஆனால் இந்த நொடி மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. நாளைக்கோ இல்லை நாளன்னைக்கோ நம்ம கையில் இல்லை. ஸோ பிடிச்சதை செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு, பிடிச்ச பர்சன்ஸ் கூட இருந்துக்கிட்டு, நம்மளுக்கு பிடிக்கலையா அவங்கள ஒதுக்கி வச்சுக்கிட்டு நம்ம நிம்மதியாக இருப்போம், ஹாப்பியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். பாய்.